ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திராந்திரணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர் மாசத்துல திருப்பாவைக்கான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து கேட்டுன்னு வந்துட்டு இருக்கோம். 18வது நாள் பாசுரத்துல நந்தகோபனுடைய மருமகளாகிய நப்பிண்ணைய எழுப்பினார். இன்னைக்கு 19வது பாசுரம். இங்க நப்பிண்ணை பிராட்டியும் கண்ணனையும் எழுப்புதல். பிராட்டியோட சேர்ந்து போய் கண்ணனை எழுப்புறா. அதுதான் 19வது பாசுரம். பாசுரத்தை அனுபவிப்போம், சேவிப்போம். குத்து விளக்கேறிய கூட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணவாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றிருக்கில்லாயால் தத்துவம் அன்று தகவு ஏலோர் எம்பாவாய் அப்படின்றார். குத்து விளக்கேறிய கூட்டுக்கால் கட்டின் மேல், குத்து விளக்கு ஒளி வீசுற அந்த யானை தந்தத்திலான கால்களையுடைய கட்டின் மேல் மென்மையான பஞ்சு படுக்கையில் மேலேறி கொத்தாக மலர்கின்ற பூக்களை கூந்தலில் சூடிக்கொண்டு நப்பிண்ணையின் மார்பில் தனது அகன்ற மார்பை புதைத்து கிடப்பவனே வாய் திறந்து பேசு. மைத்தீட்டிய விரித்த கண்களையுடைய நப்பிண்ணையே, உன் கணவனான கண்ணனின் பிரிவை ஒரு நொடி கூட பொறுக்கும் வல்லமையற்று உள்ளாய். ஆதலினால் நீயும் கண்ணனும் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே விடுவதில்லையா உன் கண்ணனை, உன்னோட மணவாளனை? இப்படித்தான் அவனை நீ மயக்கி படுக்க வச்சுட்டு இருப்பியா? நீ இப்படி செய்வது உன் சுயரூபத்தில் சேராது. இந்த மாதிரி கண்ணனை மயக்கி உன்கிட்டயே வச்சுட்டு இருக்கியே, இது உன்னோட குணமே இல்லையே. ஆனாலும் நீ இப்படி மயக்கி உன்கிட்டயே கண்ணனை வச்சுட்டு இருக்கியே, உன் சுபாவம் இது இல்லையே. இப்படி ஒரு சுபாவமே இல்லாத நீ இப்படி கண்ணனை மயக்கி வச்சுட்டு இருக்கியே. அந்த கட்டில் எப்படி இருக்கு? யானை தந்தத்திலான 4 கால்கள், அழகான பஞ்சம் விரித்த வெள்ளவலேன்னு போத்திருக்கிற அந்த அந்த மெத்தை, அதுல
பூக்களை எல்லாம் அழகா சூடிக்கொண்டு ரொம்ப அழகா கண்களை விரித்து கொண்டு படுத்துட்டு இருக்க. உன்னோட அழகை பார்த்து மெய்மலர்ந்து கண்ணனும் உன்னோட சேர்ந்து தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிதான் 2 பேரும் தூங்கிட்டு இருப்பீங்களா, அதனால 2 பேரும் சேர்ந்து எழுந்து வாங்கோ அப்படின்னு நப்பிண்ணையோட சேர்ந்து கண்ணனையும் சேர்ந்து துயில் எழுப்புறா இந்த பாட்டுல. இங்க கோட்டுக்கால் அப்படின்னா தந்தங்களால் செய்த கட்டலின் கால்கள் அப்படின்னு. கொத்தலர் அப்படின்னா கொத்தில் அன்று அலர்ந்த மலர். அதாவது ஒரு பூ கொத்து இருக்குமா, அதுல பூ மலர்ந்துருக்குமா, அன்னைக்கு மலர்ந்திருக்கிற மலருக்கு பேர் தான் கொத்திலர் அப்படின்னு அர்த்தம். மைத்தடம் அப்படின்னா மையை தீட்டிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். தகவு அப்படின்னா தகுதி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு பாசுரம் அனுபவிக்கும் போதும் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு என்ன விஷயம்னா, இந்திய தொல்துறையில மொத்தம் 32 கல்வெட்டுக்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பிரித்து எடுத்தாங்க. இதில் மிகவும் பழமையானது சோழர் தலை கொண்ட வீரபாண்டியனின் 15வது ஆட்சியாண்ட கல்வெட்டு. இது 961 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்து 1178வது வருஷத்திலிருந்து 1218வது வருஷத்து கல்வெட்டு. ஒன்றுல செம்மறி ஆட்டை கோயிலுக்கு தானமாக கொடுத்த செய்தியும் உள்ளது. கல்வெட்டுக்களில் சூடை கொறுத்து அருளிய நாச்சியார், ஸ்ரீ விஷ்ணு சித்த வளாகம் என்ற பெயர்கள் காண கிடைத்தன. இந்த மாதிரி அங்க காண கிடைத்தன. சோ இதுல நம்ம லௌகிக்க ரீதியா என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல மெத்தை. இப்ப நிறைய நம்ம என்ன பண்றோம், பில்லோ கவர்ஸ், அப்புறமா பெட் கவர்ஸ், அப்புறம் காட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம பல விஷயங்களை இன்னைக்கு டெக்னாலஜி யுகத்துல டெக்னாலஜியோட இன்க்ளனேஷனோட நம்ம எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், கேள்விப்பட்டு இருக்கோம், அதை நம்ம வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டில் எப்படி இருக்கும், அந்த கட்டிலோட கால் எப்படி இருக்கும், அந்த மெத்தை எப்படி இருக்கும், இந்த டிசைன் இந்த டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஆர்கிடெக்சரல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த நாச்சியார் இந்த பாசுரத்துல நமக்கு அவ காட்டியிருக்கா. மெஷர்மெண்ட், கிளியர் மெஷர்மெண்ட். ஒரு காட்டுனா அது எந்த மாதிரி இருக்கணும், அதுல இருக்கிற பெட் எப்படி இருக்கணும், அதுல இருக்கிற கிளாத்திங்லாம் எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா நமக்கு காட்டி கொடுத்துருக்கா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே. நம்ம இன்னைக்குதான் டெக்னாலஜி பெட்டு, டெக்னாலஜி அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அப்பவே டெக்னாலஜி இன்க்ளினேஷன் இருந்திருக்குன்றத நமக்கு இந்த பாசுரத்தின் மூலியமா தெளிவு கிடைக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.